வெண்முரசு. நீளம் 7. பகுதி 3. பெயரறிதல். வாசிப்பது சந்தீப். பெயரிடப்படாத 1000 மைந்தர்கள் அதிகாலைச் சூரியனின் செம்பொன்னொளியில் தும்பிகளாகவும் வண்டுகளாகவும் வண்ணத்துப் பூச்சிகளாகவும் தேன் சிட்டுகளாகவும் ஒளிரும் சிறகுகள் கொண்டெழுந்தனர். ஒளிப்பெருக்கில் நீந்தித் திளைத்து இளங்காற்றிலேறி பறந்து பசுந்தளிர்களின் குளிரிலாடி மலர்ப்பொடிகள் சூடி கோகுலத்தை நோக்கிச் சென்றனர். நீலக்கடம்பின் மலர்க்கொத்துகளிலும் இணைமருதத்தின் இளந்தளிர்களிலும் குடியேறி இசைந்து காற்றில் நிறைந்தனர். வண்ணச்சிறகடித்து ஒளி துழாவினர். முதற்காலை ஒளியில் முற்றத்தில் வந்து நின்ற யசோதை, எந்தையே, எழில் வெளியே என்று தன் கைகளைக் கூப்பிக் கண்ணிகழ்ந்தாள். தட்சிணவனத்தில் இருந்து அவள் அன்னை படாலைதேவி வெண்டையர் நுரை கூந்தலில் நீராட்டின் நீர்த்துளிகள் சொட்ட பழுத்த இலை போல் செம்மஞ்சள் பூத்த முதுமுகத்தில் நிறைந்தெழுந்த சிரிப்புடன் இருள் விலகா சிறுபாதையில் ஓடி வந்தாள். இன்று விடிந்தது ஈரேழுலகும். என் கண்ணே, உன் தெய்வத்துக்கு இன்று பெயர் அமைகிறது என்று கூவியபடி மலரும் கனியும் நிறைந்த கூடையைக் கொண்டு வந்து அவள் சிற்றல் திண்ணையில் வைத்தாள். அவன் பெயர் சொல்லி எழும் முதற்குரல் என்னுடையதென்று நான் நேற்று கனவு கண்டேன். வான் நிறைந்த வள்ளல் பெயர்களைச் சொல்லிச் சொல்லி கரிச்சானை துயிலெழுப்பி காலையை அறிவிக்க வைத்தேன் என்று மூச்சிரைத்தாள். வெண்பளிங்கு கொண்டை காதோரம் சரிய மறுபக்கச் சாலையில் ஓடி வந்தாள் நந்தனின் அன்னை வரியாசி தேவி. என் நிறைமூச்சில் ஒலித்தடங்கும் ஒரு பெயரென்ன என்றறியும் பெருநாள் இது. கண்டு இலாது காத்திருந்தேன். கருமை கனிந்து இந்நாள் நிகழ்ந்ததை அறிந்திலேன் என்று கூவியபடி பொறிமலரும் தேனுருளையும் நறுநெய்யும் கனிச்சாரும் கொண்ட கூடையுடன் ஓடிவந்து திண்ணையிலமர்ந்தாள். இன்று என ஒருநாள் இனி நிகழாதென்கிறது என் கை தொட்ட நூல்களெல்லாம். நன்று நிகழ்ந்தது என்று தெய்வங்கள் புல்வடிவாக கூவுவதைக் கேட்டு ஓடிவந்தேன் என்றாள். மாந்தளிர் தோரணமும் மலர்குவை தொங்கல்களும் ஆடிய முற்றத்தில் 6 வண்ண மணற்கோலமிட்டு அணி செய்திருந்தான் நந்தன். இரவெல்லாம் துயிலாது அவனும் அவன் தம்பியர் உபநந்தனும் அபிநந்தனும் சனந்தனும் நந்தனனும் கோகுலத்தின் அத்தனை பாதைகளிலும் யமுனை மணலை கொண்டு வந்து நிறைத்தனர். அத்தனை மரக்கிளைகளிலும் மலர் தோரணம் அமைத்தனர். அத்தனை ஆலரைகளின் கொம்புகளையும் வண்ணக்கிளைகளாக்கினர். அத்தனை பசுக்களும் மணிமாலை சூடின. அத்தனை காளைகளும் சங்குமாலை அணிந்தன. நெற்றிச் சுட்டியும் நெட்டி மாலையும் கால்மணியும் கழுத்தணியும் அணிந்த கன்றுகள் துள்ளிக் குதித்து வால் சுழற்றிச் சுழன்றன. பட்டுச்சால்வை போர்த்தி தலைகொள்ளா பாகையணிந்து குண்டலம் ஒளிவீச இன்று நான் இவ்வுலகாழ்வோன் என்று வந்தார் யசோதையின் தந்தை சுமுகர். இவ்வுலகில் நிகரற்றோன் இனியவன் என்று நரைமீசை கோதி நரைக்கூந்தலில் மலர் சூடி கைக்கோல் கொண்டு பல்லக்கிலேறி வந்தார் நந்தனைப் பெற்ற பர்ஜன்யர். அவர் முன் மலர்கோலேந்தி வழிவிடுங்கள், வழிவிடுங்கள், குலமூத்தார் குடிவாழ்த்தி வணங்குங்கள் என்று கூவி வந்தனர் ஆயர்கள் 7. முதற்சங்கு ஒலித்ததும் கோல் தொட்டு முரசென்றாயிற்று கோகுலம். அன்னையர் எழுந்து மைந்தரை எழுப்பினர். பிள்ளைகள் எழுந்து யமுனைக்கு ஓடி நீர்ப்பெருக்கில் மீன்களென துள்ளி விழுந்தனர். நறுங்கூந்தல் எண்ணெயும் உடல் பூச மலர்பொடியுமாக கோகுலத்து இளமங்கையர் நீலக்காலை விரிந்த பாதையில் நீராடச் சென்றனர். அவர்கள் சிரித்து பேசிச் சென்ற சொற்கள் சோலைகளில் எழுந்த கிள்ளை மொழிகளுடன் கலந்தன. யமுனையின் வெண்மணற் பரப்பில் பதிந்த பாதங்கள் மேல் உதிர்ந்தன பொற்புன்னை மலர்த்திகள்கள். இன்று, ஆம் இன்று என அலையடித்து அலையடித்து கரைதழுவி குமிழியிட்டோடியது காளிந்தி. விண்சாமரங்கள் விரிந்தெழுந்தன. வெண்குளிர் மலர்கள் செம்மை கொண்டெறிந்தன. நீலத்தடாகங்கள் விழிமலர பச்சைவனத் தோகை விரித்து எழுந்தது கோகுலம். 1000 மலர்தழ்களில் பல்லாயிரம் மணிச்சிறகுகளில் ஒளிவிட்டெழுந்தனர் ஆதித்யர்கள். கோடிச்சிறகுகள் கொண்ட பெரும்பறவை ஒன்று கிழக்கிலெழுந்து விரிந்து நின்றது. ஒளியின் இசையைக் கேட்டன தும்பிகள். ஒளியின் இனிமையை சுவைத்தன முட்டைக் குஞ்சுகள். ஒளியின் வாசத்தில் எழுந்தன கூட்டுப் புழுக்கள். ஒளியின் தன்மையில் சுருண்டன வளைநாகங்கள். விரஜபூமியின் ஆயர்கொடிகள் தேன் சொட்டு நோக்கிச் செல்லும் எறும்புக் கூட்டங்கள் என மலர்கூடைகளும் மதுரக்கலங்களும் ஏந்தி அணிகளும் ஆடைகளும் மணிகளும் மாலைகளும் அணிந்து நந்தனின் இல்லத்தை நோக்கிச் சென்றனர். காற்றிலாடிச் சூழ்ந்த வண்ணங்களில் மூழ்கிச் சுழன்றது சிற்றில். பெண்களின் சிரிப்பொளியால் உள்ளறையின் இருள் விலகியது.
அவர்களின் வளைகுலுங்கி சுண்ணச்சுவர் அதிர்ந்தது. எங்கே எங்கள் குலமுத்து? எங்கே ஆயர்குடி விளக்கு? எங்கே எம் கனவுகளை ஆள வந்த கள்வன்? என்றெழுந்தன இளங்குரல்கள். மண்ணளந்து விண்ணளந்து மாவழியளந்து தன்னளந்து தனித்தோன் கையளவு உடல் கொண்டு வந்தமைந்த சிறு தொட்டிலைச் சுற்றிச் சூழ்ந்து நின்று களிவெறி எழுந்து கூவினர் பெண்கள். செம்பஞ்சு கைகளின் பொன்னிற அலைகளில் ஆடியாடி உலைந்தது நீலமலர் மொட்டு. வானிலெழுந்தது. வளைந்து அமிழ்ந்து கொதிக்கும் செவ்வுதடுகளால் எற்றி அலைப்புண்டது. நீலவழிக் கூட்டம் நடுவே ஒரு கருநீலப் பெருவழியென ஒளி மின்னி நின்றது. களிவெறி கொண்டு சிவந்த வெண்வழிகள் ஒற்றி ஒற்றி சிவந்தன சிறு செம்மலர் பாதங்கள். தொட்டகைகள் சிலிர்க்க தொடாத கைகள் தவிக்க கோடித்தவிப்புகளின் பாலாழி நடுவே பைநாகப்பாய் மேல் என பட்டுச்சுருள் மேல் கை விரித்து கண்மலர்ந்து கிடந்தது கனிநீலம். பெண்களே, கைவிலக்குங்கள். கண்மைச் சிமிழன என் கைமகவை தொட்டுத் தொட்டு கரைத்து விடாதீர் என்று கைவீசி குரல் கொடுத்தாள் படாலை தேவி. கண்ணேறுகழைக்க கரிகுழைத்து வந்து மோதன்னை வரியாசி கை திகைத்து நிற்க கூவிச்சிரித்து, உன் கருமேக வண்ணனுக்கு சந்தனமும் குங்குமமும் கரைத்து கண்ணேற்றுக் குறியிடுக என்றார்கள் ஆயர்குலப் பெண்கள். அவனுக்கு பசிக்கும் நேரம் இது பெண்களே, சற்று விலகுங்கள் என்றாள் யசோதை. வந்த நாள் முதல் அவன் அருந்தியது உன் முலையல்லவா? இங்கு ஆயர்குடியில் அவனுக்காக ஊறும் முலைகளில் அவன் அருவியாடலாமே என்றாள் ஆயர் முதுமகள் அனசூயை. திண்ணையில் அமர்ந்திருந்த நந்தன் ஒரு கணமும் ஓயாமல் சிரிப்பதற்கு என் சிறுமைந்தன் அங்கே என்னதான் செய்கிறான் என்றான். ஆயர்குலப் பாடகன் மந்தன் அவனருகே குனிந்து, அன்னை அமுதுண்டு அருவியலில் இருக்கிறான், அனைத்தையும் ஆட்டுவிக்கும் சிறுக்கன். அவனைச் சூழ்ந்து நின்று கடல் மொண்டு நீராடிக் களிக்கின்றனர் பெண்கள் என்று சொல்லி நகைத்தான். நகைமுகங்கள் சூழ்ந்து மகிழ்வென்று மட்டுமே பொருளாகும் சொற்களை கூவிக் கொண்டிருந்த கோகுலத்தின் மீது இளவெயிலில் சிறகடித்து துள்ளிச் சுழன்றனர் பெயரில்லாத பிள்ளைகள் 1000 பேர். அவர்களை நோக்கி விழிமலர்ந்து கை விரித்து உதடு நீண்டு புன்னகைத்து எழ முயன்று தன் உடலுணர்ந்து அழுதது ஆயர்சிறு மகவு. மைந்தனின் அழுகை ஒலிகேட்டு, என்ன? ஏன் அழுகிறான் என் தலைவன் என்று பதறி உள்ளறைக்குள் சென்றான் நந்தன். முலை தவித்து முந்தி வந்த அன்னையர் 5 அவனை அள்ளி அணைத்து மார்போடு சேர்த்து, என்ன வேண்டும்? மன்னனுக்கில்லாத ஏதுண்டு இவ்வுலகில்? என் செல்வனுக்கு என்ன வேண்டும் என்றனர். முட்டிப்பிடித்த சிறுகைகளை விரைத்து கால்களை உதைத்து காற்றில் உடல் வளைத்து எம்பி எம்பி அழுதான் ஆயர்குலத்து மைந்தன். என்னிடம் கொடுங்கள் என்று ஓடிவந்து அவனை வாங்கி முலை சேர்த்தாள் யசோதை. முகம் திருப்பி தலையசைத்து கால்களை உதைத்து அழும் குழந்தையை சூழ்ந்து கொண்டது ஆய்ச்சியர் கூட்டம். விலகுங்கள், என் மைந்தன் மேல் காற்றும் ஒளியும் படட்டும் என்று கூவினாள் படாலை. மயிர்பீலி விசிறி கொண்டு வந்து வீசினாள் வரியாசி. அழுகை வலுத்து வலுத்துச் சென்றபோது கோகுலமே தவித்துச் சூழ்ந்து நின்றது. சிற்றெரும்பு கடித்ததோ? சிறுக்கியரின் நகம்தான் பட்டதோ? சிறுவயறு வலித்ததோ? சீரும் விழிக்கோள் கொண்டதோ என்று ஒவ்வொரு வாயும் ஒவ்வொன்றைச் சொல்லின. அன்னை அனைத்தும் அடங்காத அழுகை உண்டோடி. அவனுக்கென்ன வேண்டும் என்று அவனே அறிவான். கண்ணீர் விட்டு காத்திருப்பதன்றி நான் செய்வதேது என்று தவித்துச் சொன்னாள் யசோதை. சோலை கிளிக்கூட்டம் மணி விளைந்த வயலில் இறங்கியது போல யமுனைக்கரை பாதையினூடாக வந்தது இளமங்கை குழாம் ஒன்று. யார் அவர்கள், இத்தனை பேர் என்றாள் முதுஆய்ச்சி ஒருத்தி. பர்சானபுரியின் இளமங்கையர். மைந்தனைப் பார்க்க அவர்களில் ஒருத்தி அன்று வந்திருந்தாள் என்றாள் இளாய்ச்சி. மலர்க்கூட்டம் மிதந்து வரும் மலைப்பொது வெள்ளம் போலிருக்கிறார்கள் என்றான் ஆயர்குடிப்பாவலன் மந்தன். இல்லை, விண்மீன் கூட்டம் விழுந்த நதிப்பெருக்கோ என்றான் அவன் இணைப்பாடகன் உபமந்தன். லலிதையும் விசாகையும் சுசித்ரையும் சம்பகலதையும் ரங்கதேவியும் சுதேவியும் இந்துலேகையும் சிரித்தபடி மூச்சிறைக்க முதலில் ஓடி வந்தனர். பின்னால் மண்டலியும் மணிகுண்டலையும் மாதலியும் சந்திரலலிதையும் மாதவியும் மதனாலசையும் மஞ்சுமேதையும் சசிகலையும் சுமாத்தியையும் மதுரசேனையும் கமலையும் கமலலதிகையும் மாதுரியும் சந்திரிகையும் பிரேம மஞ்சரியும் மஞ்சுகேசியும் வண்ணப்பட்டாடைகள் காற்றில் சுழன்று பறக்க காற்றிலேறி வரும் வண்ணத்துப் பூச்சிக் கூட்டம் போல ஓடி வந்தனர்.
லசிகையும் காதம்பரியும் சசிமுகியும் சந்திரலேகையும் பிரியம்பதையும் மதோன்மதையும் சூழ கனவிலெழுந்தவள் போல வந்தவள் பெயர் ராதை என்றான் நந்தன். பர்சானபுரியின் ரிஷபானுவின் செல்வி. காணுமிதையும் காணாத கண்கள். காணாதவற்றை எல்லாம் கண்டறியும் கண்கள். அவள் கண்களறிபவை கண்களுக்குரியவை அல்ல என்றான் மந்தன். யாழ்தேரும் விரலுடன் பிறந்தமையால் நான் வாழ்த்தப்பட்டேன். சொல்தேரும் நாவு கொண்டிருப்பதனால் நான் முழுமை பெற்றேன். கண்ணே, என் சொல்லே, கருத்தே, நான் கற்ற கவியே, இக்கணத்தை இப்புவியின் அழியா காலத்தில் நிறுத்து என்று கூவினான். மதுமாவதியும் வாசந்தியும் ரத்னாவலியும் மணிமதியும் கஸ்தூரியும் சிந்தூரியும் சந்திரனவதியும் மாதரையும் பின்னால் வந்தனர். மலரொழுகும் நீர்ப்பெருக்கில் பின் தொடரும் வண்ண நிழல்கள். அவள் கால்படா மண் தவிக்கிறது. அவள் கைப்படாத மலர்கிளைகள் தவிக்கின்றன. அவள் விழிபடாத முகங்கள் ஏங்குகின்றன. விழியறியா வனவெளியில் பூத்த தனிமலரோ அவள் புன்னகை என்றான் மந்தன். தானன்றி பிறரில்லா பாலைவரும் விரிவில் நடக்கிறாள். ஒற்றைத் தனிப்பறவை கீழ்வானில் கூடனையச் செல்வது போலச் செல்கிறாள். பிரேமையெனும் ஒரு சொல்லை மானுட உருவம் கொள்ளச் செய்தான் மதனன். தன் தொழிலில் முழுமை கொண்டு எரிந்தணைந்து உருவழிந்தான். என்னவென்று தெரியவில்லை பெண்களே. இத்தனை நேரம் அறிந்தறிந்து விழிவளர்ந்தான். இப்போது ஓயாது கலுழ்கின்றான். அவன் தேடுவதை என்று தெரியாமல் தவிக்கின்றோம் என்றாள் வரியாசி. லலிதை இவள் கைதொட்டால் அவன் குளிர்வான் அன்னையே என்றாள். திகைத்து நோக்கிய வரியாசியை நோக்கி நேற்று முதல் இவள் தன் பெயர் தேவகி என்கிறாள். விழிநோக்கி பேசாமல் நிலம் நோக்கி அமர்ந்திருக்கிறாள் என்றாள். நேற்று அந்தி மயங்கியதை இன்று காலை விடிந்தது என்று சொல்லி மலர் சூடிக் கிளம்பினாள். நாங்கள் தோழியர் அவளை அணைத்துத் தடுத்து இப்போது கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்றாள் சுசித்ரை. ஒரு சொல்லும் கேளாதவளாய் ஒரு முகமும் அறியாதவளாய் ராதை உள்ளே சென்று யசோதை அருகே அமர்ந்து கைநீட்டி மைந்தனை வாங்கிக் கொண்டாள். விக்கியணைந்த அழகையுடன் மைந்தன் புரண்டு அவள் மேலாடையை தன் கைகளால் பற்றிக் கொண்டான். ஐயோடி, இதென்ன நகைப்பு? இவளுக்காகத்தான் இவ்வழகியா என்றாள் ஆய்ச்சியரில் ஒருத்தி. பிள்ளையைக் கொடு பெண்ணே என்று படாலை தேவி அவனை வாங்க அவள் நெற்றிக்கூந்தல் முடியைப் பற்றிக் கொண்டு அவளிடம் வந்தான். அவள் சிரித்து தலைகுனிய கூந்தலிழை பற்ற கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை கள்வனுக்கு என்றாள் இன்னொரு ஆய்ச்சி. முகம் சிணுங்கி கால் நெளித்த மைந்தனை ஐயையோ, இல்லை இல்லை என் செல்லமே, நீ உன் அரசியிடமே இரு என் அரசே என ராதையிடமே திருப்பியளித்து சிரித்தாள் மூதன்னை. விழிகளாலேயே முத்தமிட்டு முத்தமிட்டு முத்தங்களே கணங்களாகி காலமாகி முடிவெளியாகி முன் சென்றொடுங்கிய முள்முனையில் அமர்ந்திருந்தாள் ராதை. அவளைச் சுற்றி பெயர் சூட்டு விழாமங்கலம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆயர்குடி பிறந்த இவன் பெயர் நந்தகுமாரன் என்றார் பர்ஜன்யர். என் பெயரை இதோ அடைந்தேன் என்று சொல்லி சிறகதிரச் சுழன்று சென்றான் பெயரிலியாக வந்த மைந்தர்களில் ஒருவன். இல்லை, என் மைந்தனுக்கு நான் அபிஜித் என்று பெயரிடுவேன் என்றாள் வரியாசை கைதூக்கி. ஆம், அப்பெயர் எனக்கு, அப்பெயர் எனக்கு என்று கூவி அதை சூடிச் சென்றான் காற்று வழியில் வந்த இன்னொரு மைந்தன். அனுஷனை, வனவிகாரியை, வங்கனை, வங்க விகாரியை, வனவாரியை, விரஜனை, தாமோதரனை, தர்சனை, துருபதனை, கனசியாமனை, கிரிதரனை, கோபாலனை, கோபேஸ்வரனை, கோவிந்தனை, ஹரியை, ஹரிஹரனை, ஜகமோகனனை, ஜஸ்பாலனை, கேசவனை, கிசோரகனை, மாதவனை, மதுசூதனனை, முரளிதரனை, முகுந்தனை, மனமோகனனை, மகேசனை, மனோகரனை, முரஹரியை, நந்தனனை, ரசவிஹாரியை, ரசேஸ்வரனை, சாகேதனை, ஸ்ரீகாந்தனை, சித்தாந்தனை, சியாமசுந்தரனை, வனமாலியை, வனஸ்ரீதரனை, வசுபதியை, வாசுதேவனை, விரஜலாலனை, விரஜமோகனை, ஜயனை, யதுநாதனை, யதுநந்தனனை, யதுராஜனை, யதுவீரனை என 1000 பெயர்களை அள்ளி விச்சூடிச் சென்றனர் விண்ணில் வந்த மைந்தர். மழை விழும் மலைப்பாறை போல விழுந்து பொழியும் பெயர்களால் மூழ்கடிக்கப்பட்டு பெயர்களுக்கு அப்பால் இருந்து கொண்டிருந்தான் கரியோன். எத்தனை பெயர்களடி? இத்தனை பெயரிட்டழைத்தால் அவன் எவரை நோக்கி எதை ஏற்பான்?
என்றாள் மூதனை ஒருத்தி. கண்ணங்கரியோன் என்பதைக் காட்டிலும் இவனுக்குப் பெயர் உண்டோடி? இவனை கிருஷ்ணன் என்கிறேன் என்று சொல்லி யசோதை அவனை அள்ளி தன் நெஞ்சோடணைத்துக் கொண்டாள். இருகைகளையும் கால்களையும் அசைத்து அள்ளத் துடிப்பவன் போல எம்பிய மைந்தனின் நீலமலர் முகத்தின் சிறு செவ்விதழ்கள் நீண்டு எழுந்தது சிரிப்பு. சிரிக்கிறான். தெய்வங்களே, மூதாதையரே, அவன் பெயரென்ன என்று அவனே சொல்லிவிட்டான் என்று யசோதை கூவினாள். மைந்தர்கள் எவருக்கும் பெயரில்லை மாதரசியே. அவை அன்னையரும் தந்தையரும் தங்கள் பேரன்புக்குச் சூட்டிக் கொள்ளும் பெயர்கள் மட்டுமே என்றான் யாழ் மீட்டிய மந்தன். மைந்தனை தந்தை வழி மூதாதை பர்ஜன்யரின் மடியில் அமர்த்தி தாய்வழி மூதாதை சுமுகர் தளிர்வெற்றிலை மூன்றை ஒன்றுமேல் ஒன்றடுக்கி அவன் இளங்காதில் அமைத்து உவகையில் நெளிந்த வாய்குவித்து கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா என்று அழைத்தார். விருந்த மணிவிழிகள் அவ்வொலி கேட்டு சரிந்து குவிய ஆயர்குடிகளனைவரும் கைகள் கொட்டி கரியோய், கருமணியே, கருவழியின் உந்தி பெருஞ்சுழியே என்று கூவி ஆர்த்தனர். மூதன்னையர் வரியாசியும் படாலையும் மைந்தனை அள்ளி முகம் சேர்த்து கிருஷ்ணா, கிருஷ்ணா என்று சொல்லி மூச்செழுத்து மைந்தனின் மெல்லுடலில் தவழ்ந்த கருவறை வாசத்தை கனவுகளில் நிறைத்துக் கொண்டனர். நடுங்கும் கைகளில் மைந்தனை வாங்கிய பர்ஜன்யர் அழிவின்மை என்பதோர் அலை வந்து தன்னை அறைவதை உணர்ந்து உடல் நடுங்கினார். எனக்கு, என் கைகளுக்கு என்று ஒவ்வொருவரும் முட்டிக் கை நீட்டி வாங்கி முகம் சேர்த்து வானளந்தனர். விட்டெழுந்த பெருமோனத்துடன் அமர்ந்திருந்த ராதையின் மடியில் லலிதை மைந்தனை வைத்தாள். உன் மைந்தனடி தேவகி என்றாள். குனிந்து தன் மடியில் விரிந்து கிடந்த மணியொளியை நோக்கினாள் ராதை. கண்ணீலப் புள்ளிகள் மட்டுமே ஒன்றாகி ஒரு கண்ணாகிக் கிடந்தது என்றுணர்ந்து அள்ளி தன் முகம் சேர்த்து ஆவி உருகிக் குளிர்ந்து சொட்டும் அகக்குரலில் கண்ணா என்றழைத்தாள். ஆம், அதுவே நான் என்று அசைவிழந்து அவள் கூந்தலிழை பற்றியது அது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.